ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற படத்துடைய பேர் அரோரா. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா சீன் பேக்கர். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ளோரிடா ப்ராஜெக்ட், ரெட் ராக்கெட், அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஃப்ளோரிடா ப்ராஜெக்ட்டும் ரெட் ராக்கெட் இந்த ரெண்டு படமே நான் பார்த்ததில்லை. அண்ட் ஃப்ளோரிடா ப்ராஜெக்ட் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். அந்த படம் பார்க்கணுன்ட்டு 2017 ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2025 வந்துட்டோம், ஆனாலும் இன்னும் பார்க்கல அது. ஸோ அந்த ரெண்டு படமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ரெண்டுமே ஃபேவரட்டான மூவி தான். ஸோ இந்த அனோரா படம் வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் இந்த யார் நடிச்சிருக்கான்னு சொல்லிடுறேன். மைக்கி மேடிசன், அவங்க வந்து அனோரா ஆனி கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க் எடெல்ஸ்டீன்னு ஒருத்தர், அவர் வந்து வானியான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அப்புறம் யூரா போரிசோவ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈகோர் என்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேருடைய கேரக்டரும் பெர்ஃபார்மன்ஸும் சான்ஸே கிடையாது, சூப்பர்பான பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னென்னா, அனோரா அவங்களுடைய நிக்நேம் வந்து ஆனி. அவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லியனருடைய பையன் இவனை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நட்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஒருத்தரை மீட் பண்ணி. அண்டு இவான் வந்து பார்த்திங்கன்னா அனோரா வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுக்காக அவர் வீட்டுக்கு வந்து வர சொல்லுவார். அதுக்கப்புறம் இவானா அவ கூட ஒரு நல்ல ஒரு நட்புலாம் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபேக்சுவேஷன் வரும். ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிப்பாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் கிளாஷ் ஒன்று நடக்கும். அண்டு இவானுடைய அம்மா அப்பாவுக்கும் அனோராவுக்கும் ஒரு கல்ச்சரல் கிளாஷ் ஒன்று நடக்கும். ஸோ அதுதான் அந்த படத்துடைய கதை. அண்டு ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அனோராவுடைய கேரக்டரைசேஷன். அனோராவுக்கு வந்து ஒரு அந்த பட்டர்ஃப்ளைஸ் இல்லை ஸ்டொமக்கில் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் லவ் ஒன்று வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் இவான் வந்து யார், அவர் ஆன்டிசிபேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவான் மேலே ஒரு அக்கறை. அதுக்கப்புறம் எங்கே இவான் நம்மளை விட்டு போயிடுவானா ஒரு பயம், ஒரு ஆன்சியாட்டி. அதுக்கப்புறம் இவான் மேலே ஒரு நம்பிக்கை இருப்பாங்க. இவானை தேடி போய் ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு எமோஷன், ஆங்கர், டிஃபென்ஸாக இருக்கிறது. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அடிக்கிறது, யாராக இருந்தாலும் திட்டுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அனோரா வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அது அவ்வளோ ஆத்தென்டிக்காக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் இருக்கார்ல, இந்த இவான் கேரக்டர், அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய முதல் 1 மணி நேரமும் அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா இவானாவுடைய லைஃப் ஸ்டைல் காமிப்பாங்க. இவானான்ற பேர் அனோராவுடைய லைஃப் ஸ்டைல் காமிப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடம், அங்கே அவங்களுடைய காலீக்ஸ்லாம் யார், அண்ட் எல்லாருமே அவங்க கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியோடு காமிப்பாங்க. ஆல்மோஸ்ட் மெமரபுளாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அனோரா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளப்பில் வந்து இவானை மீட் பண்ணுறது, ரெண்டு பேருமே இப்போ கான்வர்சேஷன் பண்ணி பேசுகிறது, அது எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக தெளிவாக இருக்கும். அண்டு நிறைய அடல்ட்டான சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதாவது எக்ஸாட்டிக் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவான் வந்து அனோராவை அவருடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார். அண்டு அனோரா வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவானுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கும்னா, அவருக்கு வந்து ஒன்று கேமு, அதுக்கப்புறம் லோன்லினஸ்ஸாக இருக்கக்கூடாது, அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும். அந்த யாராச்சும் ஒருத்தர் தான் அனோரா. ஆனால் இவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் எதிர்பார்த்ததை விட அனோரா வந்து வேறு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அதனால் அனோரா இன்னும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அது ரெண்டு பேரும் நல்லா எடுத்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோடைய ரொமான்டிக் போர்ஷன், அந்த காதல் உணர்வுகள், அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதே சமயத்தில் அனோரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளப்பில் வந்து
இந்த மாதிரி ஒரு பில்லியனர் கூட நான் கொஞ்சம் டேட்டிங் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க நண்பர்கள் சந்தோஷப்படுவாங்க, பர்டிகுலராக ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பயங்கரமாக பொறாமைப்படுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஹைலைட்டாக காமிப்பாங்க. அவங்களுடைய அந்த அனோராவோட உலகத்தில் இருக்கிற அந்த செக்ஸ் ஃபோக்கஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குள்ளேயே ஒரு பொறாமை, கியாட்டிக்கான ஒரு மோதல், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அனோராவும் இவானும் மீட் பண்ணுவாங்க. நிறைய செக்ஸ் சீன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா செக்ஷுவலைஸ் பண்ண மாட்டாங்க அனோராவை செக்ஷுவலைஸ் பண்ண மாட்டாங்க. அனோராவுடைய லைஃப், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அது என்னவா, அது எந்த வடிவத்தில் இருக்குது, அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனோராவுடைய ட்ராவல் இருக்கும்ல இந்த மூவியில், அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்து கொண்டு போவோம். அது செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அனோரா வந்து அனோரா இவான் வந்து அவருடைய வேறு ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து அனோராவை மீட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இவானுடைய உலகம் எப்படி இருக்குது, இவானுடைய உலகம்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங்ஸு, பார்ட்டி, அதுக்கப்புறம் அங்கங்கே நண்பர்கள் கூட ஒரு இடத்துல கும்பலாக உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணி சிகரெட் பிடிச்சி கதை பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி இவானுடைய உலகம் இருக்கும். அனோராவுடைய உலகம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அனோரா உலகம் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு உலகம். ஸோ இவானுடைய உலகம் வந்து பார்ட்டிங், ஸ்விம்மிங் பூலில் சுற்றுறது. ஸோ இது எல்லாமே நல்லா அழகாக ரியலிஸ்டிக்காக ஆத்தென்டிக்காக காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் மாண்டேஜ் மாதிரியும் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து செம்மையாக இருக்கும். அண்டு நான் முக்கியமாக வந்து அந்த ப்ரொப்போசல் பண்ணுற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இந்த வெட்டிங் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கலான்ட்டு ரூமில் இவான் வந்து பார்த்திங்கன்னா அனோரா கிட்ட சொல்லுவார். அனோரா வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேக்கடாக படுத்திருப்பாங்க. அவங்க மேலே ஒயிட் கலர் போர்வை ஒன்று போத்திப்பாங்க. ஒரு எல்லோ கலர் லைட்டு ஒன்று, கோல்டன் எல்லோ கலர் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அனோரா அந்த ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வெளியில் ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்வா க்ரீன் பர்பிள் கலரில் ஒரு லைட்டு, அந்த பில்டிங்ஸ் இருக்கும்ல, விண்டோஸ்க்கு வெளியில் பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஒரு ஏஸ்தெட்டிக்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ஒரு ரிச் பீப்புள் லைஃப் உடைய இது நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அனோராவும் இவானாவும் வெட்டிங் சீன்ஸ் அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அனோரா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் இவனை வந்து இந்த மாதிரி ரிச் பர்சனை பில்லியனரை வெட்டிங் மேரேஜ் பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, அந்த மேனேஜரும் சந்தோஷப்படுவாங்க. எக்ஸப்ட் ஒன் பர்சன், அதாவது அனோராவுக்கு மேலே பரமப்படுறவங்க, அவங்க வந்து ஒரு ஃபோர்ஷேடோவிங் போட சொல்லுவாங்க. 2 வாரம் தான் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுவ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அனோராவும் இவானும் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவலாக அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு டே டு டே ரெக்கார்ட் பண்ணி நம்மக்கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது போயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர்லேப்லாம் பண்ணாமல் கொஞ்சம் தேவையான இடத்துல மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாண்டேஜுக்கு மட்டும் மியூசிக், மாண்டேஜ் ஷாட்டுக்கு மட்டும் மியூசிக், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் மியூசிக் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்னிக் ஈகோர் அப்படின்ட்டு 2 முக்கியமாக இந்த ஈகோர் கேரக்டர் அது ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த கார்னிக் ஈகோர் அப்படின்ட்டு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, ஒரு ஹென்ச்மேன் அந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண வருவாங்க, இந்த இவானை. அதாவது பார்த்திங்கன்னா இவானுடைய பேரண்ட்ஸ் வந்து அன்ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மேரேஜ் இதில். ஸோ அதனால் இவானுடைய வீட்டுக்குள்ளே வந்து கெலாட்டா பண்ணுவாங்க. அந்த சீனெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ஒரு குரோனிக்கலாக போயிட்டே இருக்கும். அது அப்படியே லைவ் மூமெண்ட்டாக போயிட்டே இருக்கும். அது அவ்வளோ நல்லா எடுத்திருப்பாங்க. சீன் பை சீன், ஃப்ரேம், சினிமாட்டோகிராஃபி, டைலாக் எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க.
அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனோரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபக் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் வொக்கபுலரி நிறைய விஷயம் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. அவங்களுக்கு வந்து இவ்வளோ லிமிட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பேச முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வொக்கபுலரி கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டேலண்டடான பர்சன். அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் த்ரெட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு டிஃபென்சிவாக எவ்வளோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று. அண்டு ஸோ இதுதான். அண்டு அந்த 2 நபர்களும் வரும்போது பார்த்திங்கன்னா அது செம்ம கிளாஷ் நடக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்து தப்பிச்சு ஓடிடுவான். அவன் சொல்லுவான் அனாரோ கிட்ட, கம் ஒன்று வா, இல்லைன்னா முடியாது, இது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த சொல்லுவான். அண்டு அதுதான் ப்ரிவிலேஜ், இவானுடைய ப்ரிவிலேஜ். அவன் ஒன்ஸ் அது என்ன தான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடந்தாலும் அண்டு ஒன்று நீ என் கூட வரணும், இல்லைன்னா அப்படியே நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வரதா இருந்தால் நீ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்துருவார். அண்டு இவானோ என்ன அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இந்த இவானுடைய பெர்ஸ்பெக்டிவ் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எண்டு. நான் உன்னை வான்னு சொன்னேன், நீ வரல, அதான் எண்டு, முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அத்தோடைய இவானோடைய ஸ்டோரி, அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் முடிஞ்சு போச்சு. அண்டு அதாவது அவரோட பொறுத்த வரைக்கும் அனோரா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அனோராவுடைய பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இவான் வந்து இன்னும் நம்ம பக்கம் தான் இருக்கான், நம்மளுக்காக தான் இருப்பான், நம்மளுக்காக தான் பேசுவான், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பார் டேரக்டரு. அண்டு ஸோ ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இந்த 2025 நான் பார்த்த முதல் படம். அண்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் பேப்டிசம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்டிசம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த அனோராவை கிட்னாப்பிங் வேலை பண்ணோம். அது எல்லாமே செம்ம ஃபன்னியாக இருக்கும். அந்த கேரக்டருடைய எல்லாமே ஒரு டார்க் ஹியூமராக இருக்கும். இதில் இகோர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அனோரா மேலே ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருக்கும். அதை நான் ஆரம்பத்துலேயே கவனித்தேன். நான் படம் முடியும் போது மட்டும் கிடையாது, ஆரம்பத்துலேயே கவனிச்சிடுவேன். அண்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது ஆனால் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு ஸ்லோ மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையார்கி ஆர்டர் ஒன்று இருக்கும். அந்த ஹையார்கி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இவானுடைய அம்மா. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவானுடைய அப்பாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரஸ்னு ஒருத்தர் இருப்பார். அந்த டோரஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்னிக்னு ஒருத்தர் இருப்பார். அவரும் பாடிகார்டு தான். கார்னிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இகோர் இருப்பாங்க. இகோருக்கு சமம் இல்லைன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க, அந்த அனோரா பற்றி தான் இந்த ஹோல் மூவியும். அண்ட் ஒரு ஃபேமிலி பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர்கி ஆர்டர் இருக்குது. அந்த ஹையர்கி ஆர்டரில் போய் நீங்கள் மேரேஜ் பண்ணால் உங்களுடைய இடம் எங்கே இருக்கும், உங்களுடைய பொசிஷன் எங்கே இருக்கும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் வந்து அவ்வளோ இதுவாக சூப்பராக காமிச்சிருப்பார். அண்ட் சூப்பர்பான ஒரு ஃபிலிம் மேக்கிங் அண்ட் அருமையான ஒரு ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் அண்டு இந்த கேபிட்டலிசம், இந்த ஹையர்கி ஆர்டர், பேட்ரியாச்சிக்கல் அண்டு பேட்ரியாச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேட்ரியாச்சியாக இருக்குது. அண்டு அந்த படத்தில் வந்து இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்டு என்ன தான் பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட்டு நல்ல ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் ரொம்ப ஹையாக இருந்தாலும், ஒரு கார்ப்பரேட் நபராக இருந்தாலும், நல்ல ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷனில் வந்து இருந்தாலும் அண்டு பட் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அனோராவை வந்து கொஞ்சம் ரொம்ப மிஸ்பிஹேவியர் தான், ரொம்ப ராங்ஃபுல் அது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்டு அது ரொம்ப நல்லாவே எடுத்து காமிச்சிருப்பார் இந்த டேரக்டரு. அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்த காருக்குள்ளே ட்ராவல் பண்ணி போவாங்க. அதுலேயே ஒரு செப்ரேட்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று போகும். அதில் அந்த வாமிட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்கார் வந்து காரை லாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வேறு இன்னொரு நபர் ஒருத்தர் இருப்பார். இந்த டோரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த
இவனை தேடி நிறைய ஹோட்டல்லாம் போவாங்க, க்ளப்லாம் போவாங்க. அங்கே போய் சண்டை போட்டு வம்பல் இழுத்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இகோரும் அனோராவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஒரு லேக் மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த அதுக்கு ஒட்டினாப்பில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அந்த சீனில் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கார்ல, இவானை வந்து தேடி கண்டுபிடிச்ச பிறகு அவன் பயங்கர ட்ரங்கானாக இருப்பான். அதுக்கப்புறம் இவானுக்கும் அனோராவுக்கும் நடக்கிற ஒரு ஃபைனல் கான்வர்சேஷன் என்ன, இந்த இவானா வந்து பிளேனில் ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ இவானாவுக்கு வந்து அனோரா பிளேனில் ஏறுறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஒரு ஃபைனல் கான்வர்சேஷன் நடக்கும் பிளேனுக்கு முன்னாடி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆக்சுவலாக சோகமாகவும் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனோராவுக்கு வந்து அவளால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் கம்ப்ளீட்டாக அவளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளை அப்படியே முடிச்சிட்டாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு நினச்சேன். அந்த பட்டம் சேரல. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இகோருக்கும் அனோராவுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏஸ்தெட்டிக், ஒரு ஸ்லோ மூவிஸில் வர ஒரு கான்வர்சேஷன் சீன். அண்ட் 2 பேருமே சிகரெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்மோக் பண்ணி அவங்களுடைய உணர்வுகள், அதுக்கப்புறம் அவங்க யார், என்ன, அவங்க பேர், அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அதில் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அழகாக ஸ்லோ மூவிஸில் வர மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு நைட் டைமில் அந்த டிவி சவுண்ட் எஃபெக்டோட அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சீனு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 2 பேருமே உள்ள உணர்வுகள் இருக்குல்ல, அந்த இகோருக்கும் அனோராக்கும், இந்த சின்ன பசங்க சவுண்டு போடுறானுங்க, தொல்லை தாங்க முடியல. ஓகே, குட் ஈவினிங், டைம் 5:42. ஸோ ஓகே, அந்த அனோராக்கும் இகோருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சீன் இருக்குது பார்த்திங்களா, அனோராக்காவுக்கும் இகோருக்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோடைய முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு இல்லை. பட் ஆனால் அதாவது பார்த்திங்கன்னா அது எண்டிங்கில் வந்து கொஞ்சம் செக்ஷுவலாக போகும். 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அது அந்த 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 வீட்டில் ஒன்று பேசுவாங்க. அதுக்கப்புறம் காரில் வேறு ஒரு நிகழ்வு நடக்கும். அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதான் கைஸ். அண்ட் ஓவராலாக இது சூப்பரான மூவி. அண்டு சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அனோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அவள் பாட்டுக்கிட்ட அவளுடைய கஸ்டமரை இது பண்ணிகிட்டு இருப்பாள், அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். ஆனால் அதுக்கப்புறம் இவானா பாப்பா அதுக்கப்புறம் இவான் மூலமாக ஒரு டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகும். இவான் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுவான் அவளை. அதுக்கப்புறம் அவளோட கேரக்டர் 2 பேருடைய உணர்வுகளும் வேறு மாதிரி மாறும். ஆனால் அனோராவுடைய உணர்வுகளும் வேறு மாதிரி போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அவளுக்கு வரும். ஸோ இதான் கைஸ், அவளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல், அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை, அதுக்கப்புறம் இவன் என்னை விட்டு போயிட மாட்டான், இவன் என்னை விட்டு கண்டிப்பாக போக மாட்டான், சத்தியமாக இவன் என்னை விட்டு போக மாட்டான். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி, நீ எனக்கு இல்லை, நான் வந்து எங்கள் அம்மா கூட தான் போகணும் அவன் அப்படின்ட்டு சொல்லுவான். அது டக்குன்னு அவளால் அனோரால் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளாங்காக இருப்பாள். அண்டு ஸோ இதுதான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பழையபடி நான் என் வாழ்க்கைக்கே போயிடுறேன், நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ். ஸோ ஓவராலாக சூப்பர்பான மூவி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சீன் பேக்கருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நான் ரொம்ப நாளாக தள்ளி போட்டே இருக்கேன். அண்டு ஓகே, நம்ம இனிமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் அவரோட மூவிஸும் நம்ம பார்க்கணும்.
ஸோ இதுதான் எனக்கு அனோரா ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷாட்டு, அந்த ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock இருக்கிற அந்த அந்த அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டார்க் ப்ளூ கலரு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அந்த அந்த அவுட் சைடுடைய லுக்கெலாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. நைட் ஷூட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை பஞ்சமே கிடையாது, சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் இந்த நியூ இயரில் வந்து இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஒரு சூப்பர்பான ஒரு மூவியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதான் கைஸ், அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த படம் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைலோ எபிசோடோடைய ஒப்பீனியன் வரும். ஸோ அதுவும் பாருங்கள். அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2025. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை.